Maria Wilson, whatever his name is, because அந்த நாளுக்கு என்ன உடம்பெல்லாம் திமிரு. என்ன சொல்கிறான், நான் இப்படி தான் தமிழை பேசுவேன், நான் படித்த தமிழ் இப்படி தான், நான் பைபிளை படிப்பேன், பைபிள் படித்தேன்னா இப்படி தப்பாக படிக்கணுமா, நீ தமிழன், நீ ஃபஸ்ட் தமிழா இல்லை வேறு இருந்தால் ஒன்று சொல்லு, நோ ப்ராப்ளம். நீ மலையாளியாக இருந்தானா வி வில் அக்செப்ட், நீ தெலுங்குனா இருந்தால் வில் அக்செப்ட், இஃப் யூஆர் கன்னடிகா வில் அக்செப்ட், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஆகிய எல்லாத்துக்குமே அந்த செந்தமிழ் தெரியணும்ட்டு ஒன்றும் இது இல்லை. பட் உனக்கு தமிழில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 7959 சொல்கிறதுக்கு வர முடியாட்டி, யூ குட் ஹவ் செட் 7,950 crores or whatever was the thing that you wanted to say, Mr. Wilson or Maria Wilson தானே அவன் பேர். அப்போ வந்து அது என்ன அந்த தெனாவெட்டு, நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் நான் திருந்த முடியாதுன்னா அப்போ நாங்களும் பேசலாம். உங்களால் எப்படி சொன்னால் டேஷ் 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 வாயில் வருது, எங்களுக்கும் வாயில் வரும், நிறைய வரும், வராமல் ஒன்றும் கிடையாது. ஒரு தற்குறி பாயில் தூக்கிட்டு வந்து ஒரு ரோக், ஒரு ரவுடி, ஒரு கட்டையை வச்சுட்டு அந்த வீடியோ மறைச்சிட்டு இருக்கிறான் யாரையோ, அவங்க ஐ திங்க் இஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப் ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. எல்லாத்துக்குமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற பேச்சு, இது ஒரு பேச்சா? மரியா வில்சன் ஓ மரியா வில்சன் whatever your name is, நீ ஒரு மனுஷன்னு பேசுறியா? நீ எதுக்கு ஜீசஸை கொண்டு வர? நீ எதுக்கு பைபிளை கொச்சப்படுத்துற? பைபிள் சொல்லுது அவனை இப்படி பேச சொல்லி. பைத்தியக்காரன் உடனே பைபிள் சொல்லிட்டாலோ இல்லை ஜீசஸ் சொல்லிட்டா நாங்களும் சும்மா இருப்போம்னு நினச்சிருக்கிறியா? ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். ஐ திங்க் எனக்கு ஜீசஸும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான், கிருஷ்ணனும் ஒன்று தான். அப்போ வந்துட்டு நீ எதுக்கு அங்கே போய் ஒழிஞ்சிக்கிற பைபிள் பின்னால்? அறிவு கேட்ட முண்டோ, உனக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பர் சொல்ல தெரியாட்டி தமிழில் இங்கிலீஷில் சொல்லு, இங்கிலீஷும் தெரியாதாட்டு இருக்குது. ததிப்பாய், நீ எல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்து இந்த நாடு எப்படி இருக்கும்? சும்மா நிறைய பேர் வந்துட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருக்காங்க. வெதர் இட் இஸ் டிஎம்கே ஜாலரா அடிக்கிறவனோ, அதிமுக ஜாலரா அடிக்கிறவனோ, காங்கிரஸ் பிஜேபிக்கு ஜாலரா அடிக்காதீங்க. அவங்க என்ன நல்லது செய்தால் நல்லது பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வந்துட்டு பொய்யான இது பண்ணும்போது, பொய்யானது பரப்பும் போது, ஊழல் செய்யும் போது ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை கேட்பதற்கு? அது உங்கள் தலைவன் சொல்லிட்டு நீங்கள் வாய மூடிட்டு வாயில் கொலக்கட்டை வச்சுட்டு இருக்கீங்களாடா ஒவ்வொருத்தரும்? ஸ்டாப் ஆல் யோர் இந்த மிரட்டல் அரசியல். நீ பண்ணு, நல்ல விதமாக அரசியல் பண்ணு, நல்லது பண்ணு. என்னமோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறீங்க, எவருமா அதை ஆன்சர் பண்ணுறது நானும் பார்த்தாச்சு. நானும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், உனக்கும் கேட்டுட்ருக்கிறேன். மற்ற மந்திரிகள் எவனும் கொடுக்க மாட்டான். கேட்குறாங்க எதுக்கு என்ன, தனி மனிதனை அவர் மீட் பண்ண மாட்டாரம்மா. யார்? விஜய். தனி மனிதனை மீட் பண்ண வேண்டாம். அப்போ எப்படி சமந்தாவை மீட் பண்ண, அதுக்கப்புறம் மற்ற சினிமா நடிகைகளை மீட் பண்ண, அவங்க என்னத்துக்காக வந்தாங்க மிஸ்டர் விஜய்? என்ன ஒரு காஸ்ட்காக வந்தாங்களா? வணக்கம் கீதா டிவிஎன் சுதந்திர பார்ட்டி நேயர்களுக்கு. டெய்லி ஒரு சச்சரவு. நான் வந்து இந்த காணொலி பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மரியா வில்சன் whatever his name is, பிகாஸ் அந்த நாளுக்கு என்ன உடம்பெல்லாம் திமிரு. என்ன சொல்கிறான், நான் இப்படி தான் தமிழை பேசுவேன், நான் படித்த தமிழ் இப்படி தான், நான் பைபிளை படிப்பேன், பைபிள் படித்தேன்னா இப்படி தப்பாக படிக்கணுமா, நீ தமிழன், நீ ஃபஸ்ட் தமிழா இல்லை வேறு இருந்தால் ஒன்று சொல்லு, நோ ப்ராப்ளம். நீ மலையாளியாக இருந்தானா வி வில் அக்செப்ட், நீ தெலுங்குனா இருந்தால் வில் அக்செப்ட், இஃப் யூஆர் கன்னடிகா வில் அக்செப்ட், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஆகிய எல்லாத்துக்குமே அந்த செந்தமிழ் தெரியணும்ட்டு ஒன்றும் இது இல்லை. பட் உனக்கு தமிழில்
அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 7959 சொல்கிறதுக்கு வர முடியாட்டி யூ குட் ஹவ் செட் 7,950 crores or whatever was the thing that you wanted to say, Mr. Wilson or Maria Wilson தானே அவன் பேர். அப்போ வந்து அது என்ன அந்த தெனாவெட்டு, நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் நான் திருந்த முடியாதுன்னா அப்போ நாங்களும் பேசலாம். உங்களால் எப்படி சொன்னால் டேஷ் 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 வாயில் வருது, எங்களுக்கும் வாயில் வரும், நிறைய வரும், வராமல் ஒன்றும் கிடையாது. ஒரு தற்குறி பாயில தூக்கிட்டு வந்து ஒரு ரோக், ஒரு ரவுடி, ஒரு கட்டையை வச்சுட்டு அந்த வீடியோ மறைச்சிட்டு இருக்கிறான் யாரையோ, அவங்க ஐ திங்க் இஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப் ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி. அப்போ இந்த மாதிரி ஒரு இது ஜென்மம்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு அரக்கனை தூக்கிட்டு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த சிஎம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்குதுன்னா அப்போ அதை தான் முதல் சொல்லணும். ஏன்னா பதவியை கொடுத்தது அது, இது வந்து ஆடுது. ஒரு 2 கட்டம் பட்ஜெட்டை படிச்சுட்டு அதில் வந்து என்னமோ பெரிய மான்டெக் சிங் அலுவாலியான மான்டெக் சிங், எஸ் இஸ் அன் எக்கானமிஸ்ட், வி ஆல் அக்ரி, பட் சேம் மான்டெக் சிங் அலுவாலியா த மேன், இந்த தேவையில்லாமல் இந்த மென்ரேகாக்கெல்லாம் தேர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் மென்ரேகா. இந்த மென்ரேகா வந்ததுலேருந்து தான் விவசாயிகளுக்கு ஆட்கள் கிடைக்காம இருக்கிறாங்க, இதுதான் உண்மை. இது வந்து அன்றைக்கி எல்லாரும் கையை தட்டினாங்க 100 நாள் வாழ்க்கை வேலை. நோ, அந்த 100 நாள் வேலை லெட் தெம் கோ ஒர்க் இன் ஒரு அந்த ஃபார்மில் போய் வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் அந்த விவசாயிக்கு அதை கொடுத்து அந்த விவசாயி லெட் ஹிம் ரெடியூஸ் ரேட்ஸ், இந்த காய்கறியோ எதை விளைக்கிறாங்களோ அதை செய்யாமல் எல்லாரும் என்னமோ போய் வாய்க்கால் வச்சேன் இதை சொல்கிறேன் சொல்லி எல்லாம் தூங்கிட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு வேலையே நடக்காது. அந்த 100 நாள் திட்டத்தில் எல்லாம் குஷியாக இருப்பானுங்க. அப்போ வந்து யார் பணம் போகுது நஷ்டமானா மக்களோட பணம், வரி பணம். அதுக்கு பதில் வேற ஒரு விதமாக அந்த மென்ரேகாவை கொண்டு வந்திருக்கலாம். அதை செய்யாமல் அதுக்கும் இந்த மான்டெக் சிங் அலுவாலியா தானே ரெஸ்பான்சிபிள். ஸோ அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டா மட்டும் இங்கே எல்லாமே போகும்னு நடந்துடாது. மெனி ஆஃப் தீஸ் எக்கானமிஸ்ட் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்னா என்னன்னு தெரியாது. அவன் கீழ் அந்த கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸ்கீம்ஸ் சும்மா அனௌன்ஸ் பண்ணலாம், பட் ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இம்ப்ராக்டிக்கல். இதுதான் உண்மை. என்னமோ போன கவர்மெண்ட்டில் வந்து ரகுராம் ராஜனை கொண்டு வந்துட்டாங்க இப்படி அப்படி. எல்லாருமே அவங்க படிச்சிருக்காங்க, தே ஆர் டாக்டரேட்ஸ், வி ஆர் நாட் சேயிங் நோ, பட் ப்ராக்டிகாலிட்டி இந்த அதில் அப்ளிகேஷன் ப்ராக்டிகாலிட்டின்னு சொன்னோன்னா அவங்களோட பாதி ஸ்கீம்ஸ் எல்லாமே ரபிஷ். அதில் மான்டெக் சிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக இந்த பட்ஜெட் ஒரு கிரேட் பட்ஜெட்னா கிடையாது. திஸ் பட்ஜெட் வந்துட்டு அந்த பழைய கவர்மெண்ட் நடத்துது. எஸ், எல்லாத்தையும் சீக்கிரம் மாற்றி மாற்றி வெற்றின்னு போட்டிருக்கீங்க. லெட் இட் பி சென்சிபிள். வி ஆர் ரெடி டு எதனா நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரையிலும் எனக்கு ஒருத்தரை பிடிக்காட்டியும் அவங்க செய்த ஒரு காரியம் நல்லதாக இருந்தால் அதை பாராட்டத்தக்கது தான். எல்லாத்துக்குமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற பேச்சு இது ஒரு பேச்சா? மரியா வில்சன் வாட் எவர் யுவர் நேம் இஸ், நீ ஒரு மனுஷன்னு பேசுறியா? நீ எதுக்கு ஜீசஸை கொண்டு வர? நீ எதுக்கு பைபிளை கொச்சப்படுத்துற? பைபிள் சொல்லுது அவனை இப்படி பேச சொல்லி. பைத்தியக்காரன் உடனே பைபிள் சொல்லிட்டாலோ இல்லை ஜீசஸ் சொல்லிட்டா நாங்களும் சும்மா இருப்போம்னு நினச்சிருக்கிறியா? ஐ ஹவ் நோ இஷ்யூஸ். ஐ திங்க் எனக்கு ஜீசஸும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான், கிருஷ்ணனும் ஒன்று தான். அப்போ வந்துட்டு நீ எதுக்கு அங்கே போய் ஒழிஞ்சிக்கிற பைபிள் பின்னால்? அறிவு கேட்ட முண்டும் உனக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பர் சொல்ல தெரியாச்சு, தமிழில் இங்கிலீஷில் சொல்லு. இங்கிலீஷும் தெரியாதாட்டிருக்குது தடிப்பாயன். நீ எல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்து இந்த நாடு எப்படி இருக்கும்? மிஸ்டர் விஜய், டோன்ட் ரூயின் த கண்ட்ரி. உனக்கு படிப்பறிவில்லை, நீ கூப்பிட்டுட்டு வந்தது பாதி இது அதெல்லாம் போகஸ் சர்டிஃபிகேட்டை. என்ன படிச்சது, எம்பிஏ படிச்சது, என்ன படிச்சது எனக்கு தெரியாது. பட் திமிர் பேச்சு. சாரி, நான் என்னோட பிழை இருந்துச்சு என்னோட இதில் சொல்றது ஒரு தப்பும் கிடையாது. என்ன அவ்வளோ அகங்காரம் ஒரு மனுஷனுக்கு? அகங்காரம் அழிவுக்கு முன் உதாரணம். அழிவு வர்றதுக்கு முன்னால் இந்த அகங்காரம் வரும்.
ஸ்டாப் ஆல் யோர் நான்சென்ஸ் அண்ட் இந்த மேட்டர் எல்லாருக்குமே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யறது தவறு, உங்களை பற்றி நாங்கள் பேசினா அதுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா அப்போ வந்துட்டு இதை விட அராஜகம் வேறு எதுவுமே கிடையாது. போன கவர்மெண்ட்டில் ஈவன் தட் கவர்மெண்ட் டிட், இல்லை நான் சொல்லலை. ஐ எம் நாட் தேர் டு சப்போர்ட் உதயநிதி ஆர் எனி ஆஃப் தோஸ் பீப்புள். அவங்க ஆட்சியிலும் பண்ணாங்க, எனக்கே பண்ணாங்க. அந்த டிஎஸ்பி என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படி சபரீசன் 10 பேர் சபரீசன் பெரிய என்ன குவீன் விக்டோரியா பிறந்த கொள்ளு பேரனா பரதேசிங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு நாட்டை கொள்ளடிச்சிட்டு கோடி கோடியாக வாட்ச் போட்டுட்டா நீங்களாம் பெரிய மனுஷங்க ஆயிடுவீங்களா? இந்த வீடு நான் வந்து 65 வருஷமா எங்க சொத்து, புரியுதா? இன்னைக்கு நேற்று வந்து அரசியலில் சம்பாதிக்கல, எங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்த சொத்து எனக்கு. நாங்கள் ஒன்றும் வந்துட்டு அரசியலில் வந்துட்டு இது போடல, மீட்டர் அறிவு கட்டவனுங்களா ஊரை ஏமாற்றி போட்டு. அதுக்கப்புறம் அந்த சபரீசன் என்ன பண்ணுச்சு, அந்த ஈஷாக்காரனோட சேர்ந்து எங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈஷாக்காரன் அவனுக்கு சொல்லியிருந்தான். நான் எவ்வளோ தடவை காணொலி பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அழிந்து விடுவீர்கள் ஆச்சா. அந்த டிஎஸ்பி தான் சொன்னேன், கையை வச்சு பாருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஜெயிலுக்கு போகிறது அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். தப்பான பொய்யான கேஸு. We have every right, freedom of speech is to tell. நீங்கள் தப்பு செய்யும் போது கண்டிப்பாக நாங்கள் எடுத்து பேசுவோம். This is what my Krishna says. And கிருஷ்ணர் என்ன என்கிட்ட சொல்கிறார், தப்பு நடக்கும்போது தட்டி கேள் கீதா, கம்னு நீ மற்றவங்களாட்ட பார்த்துட்டு இருக்காது. அண்ட் ஐ வில், என்னை பொறுத்தவரையும் நான் வந்து பொய் பேச மாட்டேன், எனக்கு பொய் பேச பிடிக்காது. பட் தப்பு எங்கே நடந்தாலும் கண் மூடிக்கொண்டு இருக்க மாட்டேன். மனுஷனுக்கு ஒரு ரோஷம் இருக்கணும். நம்ம திங்குறோம், படுக்கிறோம், பொழைக்கிறோம், அது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒரு நியாயம், நீதி, ரோஷம் இதெல்லாம் இருக்கணும். அது இல்லாத ஜென்மங்கள் சும்மா நிறைய பேர் வந்துட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருக்காங்க. வெதர் இட் இஸ் டிஎம்கே ஜாலரா அடிக்கிறவனோ, அதிமுக ஜாலரா அடிக்கிறவனோ, காங்கிரஸ் பிஜேபிக்கு ஜாலரா அடிக்காதீங்க. அவங்க என்ன நல்லது செய்தால் நல்லது பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வந்துட்டு பொய்யானது பண்ணும்போது, பொய்யானது பரப்பும் போது, ஊழல் செய்யும் போது ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை கேட்பதற்கு? அது உங்கள் தலைவன் சொல்லிட்டு நீங்கள் வாய மூடிட்டு வாயில் கொல்கட்டை வச்சுட்டு இருக்கீங்களாடா ஒவ்வொருத்தனும். ஸ்டாப் ஆல் யோர் இந்த மிரட்டல் அரசியல். நீ பண்ணு, நல்ல விதமாக அரசியல் பண்ணு, நல்லது பண்ணு. என்னமோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறீங்க, எவருமே அதை ஆன்சர் பண்ணுறது நானும் பார்த்தாச்சு. நானும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், உனக்கும் கேட்டுட்டு இருக்கிறேன். மற்ற மந்திரிகள் எவனும் கொடுக்க மாட்டான். கேட்குறாங்க எதுக்கு என்ன, தனி மனிதனை அவர் மீட் பண்ண மாட்டாரமா? யாரு? விஜய். தனி மனிதனை மீட் பண்ண வேண்டாம். அப்போ எப்படி சமந்தாவை மீட் பண்ண, அதுக்கப்புறம் மற்ற சினிமா நடிகைகளை மீட் பண்ண, அவங்க என்னத்துக்காக வந்தாங்க மிஸ்டர் விஜய்? என்ன ஒரு காஸ்ட்காக வந்தாங்களா? நான் ஒரு சுதந்திர பார்ட்டியோட தலைவி. ரைட் ஆர் ராங், ஐ எம் மோர் எஜுகேட்டட் தென் எனி ஒன் ஆஃப் யூ. நான் வந்துட்டு அரகன்ஸில் பேசலை. பட் நீங்கள் வந்து எங்களை உஸ்பேக்கினால் நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். அவங்க கேட்குறாங்களாம், தனி மனிதனை சந்திக்க மாட்டார்கள். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட், சரி வரேன், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் அ பிக் இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி தான். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கிட்டு வந்து அந்த பிரீதா ரெட்டியும் அந்த மல்லிகா ஸ்ரீனிவாசனும் தூக்கி வந்து கொடுத்துட்டாங்க, பொட்டி கொடுத்தாங்க. அதுக்கு தானே அப்பாயின்மெண்ட்டு. இது இன்டைரக்டாக என்ன கொடுப்பீங்க? பொட்டி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கதை கிடையாது. நாங்கள் பொட்டியை கொடுக்க மாட்டோம், அதுக்காக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்காது, அதுக்காக எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு தான் நஷ்டம். நீ என்னை சந்தித்தால் உனக்கு தான் நல்லது, நீ என்னை சந்திக்காவிட்டால் எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஒரு நாள் வரும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு, அது எனக்கு ரொம்ப கடவுள் கொடுப்பார் அந்த சான்ஸ். ஓகே, ஏன்னா எதுக்காக மீட் பண்ணணும்? அவருக்கு மொத்தம் கொடுத்து அவர் ஐயோ கியூட்டுன்னு சொல்றதுக்கு நாங்கள் வரோம், ஒன்றும் தேவையில்லை. ஒரு மண்ணாங்கட்டி தேவையில்லை, உங்கள் அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் தான் சீரழிய போகிறீங்க. இது என் பாய். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக பார்த்துட்டு, இன்னைக்கு டுடே இஸ் 11th of August 2026. இன்றைக்கு வச்சுக்கோங்க. இந்த ஆணவம், திமிர், இந்த அயோக்கியத்தனம், ஊழல் எல்லாமே எதுவுமே பருப்பு வேகாது. மக்கள் இன்றைக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலை.
இன்னும் மோசமாக போகுது. நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவுக்கு மோசமாக போதோ அன்னைக்கு மக்கள் இன்னும் ரோட்டுக்கு வந்து கொந்தளிக்க போகிறார்கள். இது மக்கள் செய்த தவறு கூட. இந்த மக்கள் ஒரு சில மக்கள் செய்த ஒரே ஒரு தவறுக்காக இன்றைக்கு மொத்தம் நாடும் கஷ்டப்பட போகுது. இதுதான் உண்மை. இப்போ திமுக காரர்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் கொளத்தூர் என்று பேசுகிறீர்கள். ஜெனுவன்லி நான் வந்துட்டு ஐ எம் நோ ஃபேன் ஆர் எனிதிங் ஆஃப் ஸ்டாலின். பட் நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டாலின் ஹஸ் டன் அ லாட் ஆஃப் குட் ஒர்க் இன் கொளத்தூர் கான்ஸ்டிடுவன்சி. அப்படி செய்தும் அவரை இந்த மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். அந்த மக்கள் நன்றி கெட்டவர்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இவிஎம்ஸில் மேனிப்புலேஷன் ஆகிருக்கு. நான் இது வந்து முதல் நாள்லேருந்து சொல்கிறேன். ஐ ஸ்போக் டு பொன்ராஜ், ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் கோபால் நக்கீரன் எல்லாத்துக்கிட்ட பேசியிருந்தேன். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, கீதா இந்த ஆளும் வர்க்கம் யாருமே நம்ம பேச்சு கேட்க போகிறது இல்லைன்னு சொல்லி. ஆஃப்டர் சோ மெனி டேஸ் டிஎம்கேக்கு இப்போ தான் ஞானோதயம் வந்து இப்போ வந்து அந்த எடுத்திருக்காங்க. ஏன் அது வந்துட்டு May 4th தோத்த உடனே May 5th நான் வந்துட்டு கேஸ் போட்டிருக்கேன். இந்த தாவேக்கா வந்து குழந்தைங்களை வச்சு இது கேன்வஸிங் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற இந்த தைரியம் ரோஷம் கடை இந்த கட்சிங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி தான் என்னோட வருத்தம். ஏன்னா எங்களால் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் போட முடியாது. எலெக்ஷனில் பங்கு கொண்டவர்கள் யார் பார்ட்டிசிபேட்டட் இந்த எலெக்ஷன் அஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு தான் எலெக்ஷன் பெட்டிஷன் போட முடியும். அப்போ அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் யார் போடணும்னா டிஎம்கேல இருக்க கேண்டிடேட்ஸ், அதிமுகவில் இருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து எவ்வளோத்துக்கு தோத்துருக்காங்கன்னு சொல்லி, சப்போஸ் 1000 votes, 2000 votes, 200 votes, அந்த பெரிய கருப்பன் சொல்கிற ஒரு மனிதர் ஒரே ஒரு ஓட்டில் தோத்துருக்கார். அவர் கேஸ் போட்டிருக்கார். அவர் அட்லீஸ்ட் உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார். பட் ஸ்டாலின் வாஸ் a லேட் ரியாக்ஷன். எனக்கு தெரியும், நான் திமுகவில் என்னோட ஒரு அவங்க நிர்வாகி ஒருத்தர் என்னோட பேசும்போது இன்றைக்கு தான் சிஎம் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ 2 மாதத்துக்கு அப்புறம். அப்போ எவ்வளோ ஒரு லேட் ரியாக்ஷன். இவங்கெல்லாம் என்ன தலைவர்கள், இவங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லை, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. தப்பு தவறு நடந்திருக்கு, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், நம்ம வந்து எப்படி நீதிமன்றங்களை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுங்கூட தெரியாத இவர்கள் என்ன செய்வார்கள். அப்போ வந்துட்டு மக்கள் நீங்களும் யோசிக்கணும், இவங்களுக்கெல்லாம் என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பொது அறிவே இல்லாத இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களாக வரும்போது இந்த நாடு எப்படி உருப்படும் சொல்லிதான் என்னோட ஆதாங்கம் எல்லாம். எனக்கு வந்து அரசியலில் வந்து பதவி எடுத்து கொள்ளடிக்கணும் எந்த ஒரு தேவையும் கிடையாது, ஆசையும் கிடையாது. நான் அப்பேற்பட்ட பழத்தை தொடவும் மாட்டேன். ஆனால் தப்பு நடந்தால் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிய வந்தால் நான் அதை தட்டி கேட்பேன். இப்போ வந்துட்டு இந்த மந்திரிகள், இந்த தாவேக்கால இருக்க மந்திரிகள் முக்காவாசி பேருக்கு எவ்வளோ பேருக்கு படிப்பறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். அதே உருப்படி இல்லாதப்ப எப்படி அடுத்தவங்ககிட்ட இன்னும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஏதோ சிரிக்கிறாங்க, வைக்கிறாங்க, இந்த பக்கமும் ஊழல்வாதிகள், அந்த பக்கமும் ஊழல்வாதிகள், ஏதோ ட்ராமா போடுறாங்க, சண்டை போடுற மாதிரி அடுத்த நிமிஷம் சிரிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. அந்த சபாநாயகர் ஒரு நடுநிலையாக பேசுகிறார்னா கிடையாது. ஏன்னா he himself also ஊழல்வாதி. ஐ நோ his பேக்ரவுண்ட். அதை தெரிந்து கொண்டு தான் நான் பேசுகிறேன். ஆகையால் மக்கள் இந்த துருப்புச்சீட்டு ஓட் என்ற ஒரு துருப்புச்சீட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ நல்லதெல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாற்றம் சொல்லி ஒரு துர்நாற்றத்தை தூக்கிட்டு வந்து ஏமாற்றத்தை இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் இந்த இபி பில்லுன்னு சொல்லுகிறார்கள். கஷ்டப்படுங்கள், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இதை தானே நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஏன் அந்த இபியோட லாஸ் வந்து மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? மக்கள் மேலே ஏன் திணிக்கிறீர்கள்? அந்த பழைய இருந்த மந்திரி, அந்த ஆஃபீஸர்ஸ் எவனெல்லாம் ஊழல் செய்தானோ அவனோட வீடு வாசல் எல்லாம் ஜப்தி செய்தீங்கன்னா அவன் கொள்ளையடித்த காசை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. அப்போ வந்து இந்த எல்லாம் அந்த நஷ்டம் கிஷ்டம் எல்லாம் கம்மியாயிடும்.
எங்களுக்கும் தெரியும். நானும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்த ஆள் தான், இல்லை என்று கிடையாது. இதே 2009 வந்து or 10 if I stand corrected, அன்றைக்கு இருந்த அந்த இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிகிட்ட நான் கிளியராக சொன்னேன், நீங்கள் வந்து இந்த டிவி செட்ஸை கொடுக்கறத விட சோலார் பேனல்ஸ் கொடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். அவங்க ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அண்ட் தட் வில் கெட் ஆக்சஸ். பிகாஸ் தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் 10-11 months நம்மளுக்கு வெயில் அடித்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதனால் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்கிட்ட யாரும் இப்படி அட்வைஸ் பண்ணது இல்லைன்னு. வாட் இஸ் ராங் இஃப் யூ அட்வைஸ்? எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அதை எடுத்துக்கூடாது? வை டோன்ட் யூ ஹேவ் த ஹியூமிலிட்டி டு அக்செப்ட் உங்களோட தப்புகளை, உங்களோட என்ன சொல்கிறது கோளாறுகள், அதை செய்யறதுக்கு வக்கு இல்லை. இவங்க என்ன ஐஏஎஸ் வாங்கிட்டு இவங்கெல்லாம் பெரிய என்ன வந்து பெரிய மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். டெஃபினெட்லி ஐ கேன் give better advice than all you buggers sitting there as IAS and IPS. I'm sorry I have to use this word because 95% of you are corrupt and I will never respect a corrupt person. ஒரு ஊழல் செய்தவனே நான் என்றைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். அவர்களுக்கெல்லாம் ஒரு திமிர். நான் ஐஏஎஸ் என்று, நானும் ஒரு ஸ்டேட்டில் ரேங்க் ஹோல்டர் இந்த மெட்ராஸ், prestigious மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. I've done my masters, I've done my MPhil, I've done my law. நான் வந்துட்டு உங்களை விட கம்மி கிடையாது. I could have studied even more, but due to my என்னோட ஃபேமிலி சூழ்நிலையால் நான் இன்னும் படிக்கவில்லை. இல்லாட்டி நான் படித்திருப்பேன். ஆக்சுவலி ஐ என்ரோல்ட் ஃபார் PhD. என்னோட சப்ஜெக்ட் இன் PhD இஸ் த லா மேக்கர்ஸ் ஆர் த லா பிரேக்கர்ஸ். யார் சட்டத்தை ஈட்டுகிறானோ அவன்தான் சட்டத்தை முதல் உடைப்பவன். இதுதான் உண்மை. இந்த இது எனக்கு தைரியமாக நான் பேசுவேன். எனக்கு கொந்தளிக்குது. நாட்டோட பணத்தை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மண்டை வெடிக்குது. கடவுள்கிட்ட எனக்கு ஒரு சமயம் அப்படியே கடவுளில் போட்டு அப்படியே நெருக்கணும்னு இருக்குது. கடவுளே ஏன்டா இந்த பரதேசிங்களெல்லாம் கொண்டு வந்து நாட்டை குட்டு சேவராக்குறேன்னு சொல்லி தான் என்னோட சண்டை எப்பவும் கடவுளோட. நான் உங்களோட கடவுளே கடவுளே நான் சொல்ல மாட்டேன். கடவுள்கிட்டேயும் சண்டை போடுவேன். ஏண்டா இப்படி செய்கிறேன்? நான் என் காலிகிட்ட டெய்லி சண்டை போடுவேன். இந்த மாதிரி அயோக்கியர்களை ஏன் விட்டு வைத்திருக்கிறாய் என்று. வருவாள். அவர் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தா நாடு கொள்ளாது. இதுதான் உண்மை. அது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள். இல்லாதவர்களுக்கு ஐ டோன்ட் கால் யூ ஆல் டு மை டிபேட் வேண்டாம். ஐயால மக்கள் யோசித்து சிந்திச்சு அயோக்கியர்களை மட்டும் தேர்ந்தெடுக்காதீர்கள். நீங்கள் தான் முதல் குற்றவாளி. நன்றி, வணக்கம்.